ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்லின் ஃபேவல்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நான் உங்கள் ஜாக்லின். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் வெளியான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான். இந்த படத்துக்கு ஏற்கனவே 2 பாட்டு இருக்கிறதுனால அதையுமே சேர்த்து சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி மேன். நாவி இனத்தை காப்பாத்துறதுக்காக அவங்கள ஒருத்தனை அவதாரா மாறுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தலைவனாகவும் மாறுறாரு. அவங்கள்ல ஒருத்தியான நயத்தாரி அப்படிங்கிற ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா வில்லங்கிட்ட இருந்து அந்த மக்களையும் காப்பாத்துறாரு, அவளையும் காப்பாத்துறாரு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கும். இதுல ஈவாங்கிற அவங்களுடைய கடவுள் அவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம 2வது பாட்டுக்கு போயிரலாம் இப்போ. நம்ம வில்லன் அவதாரா மாறி வராரு. ஆக்சுவலா வில்லன் இறந்தது மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அதனால இதுல அவதாரா மாறி வர்றது மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவ பிடிக்க வரான். இத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, அவங்கிட்ட இருந்து தன்னையும், தன் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக கடல்வாழ் நாவி மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. அங்க தஞ்சமும் புகுந்துடுறாரு. கூடவே வில்லனோட பையனான ஸ்பைடரையும் கூட்டிட்டு வராரு. அவனையும் இவரு தான் வளர்ப்பாரு. அங்க போய் கடல்வாழ் மக்கள்கிட்ட எப்படி வாழ்றது, தண்ணிக்குள்ள எப்படி வாழ்றது, தண்ணியில இருக்க மிருகங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத எல்லாமே கடல்வாழ் நாவிகள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை கத்துக்கிட்ட அவங்க அவங்களோட அவங்கள வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல வில்லன் அவங்கள அட்டாக் பண்ண வராரு. இந்த சண்டையில நம்ம ஹீரோ அவருடைய முதல் பையனை இறந்து போயிடுறான் அவன். ஆனா மத்த குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே காப்பாத்திறாரு, இன்க்ளூடிங் ஸ்பைடரையும் சேர்த்து. ஆனா கடைசி வில்லன் சாக போற நேரத்துல வில்லனோட பையனான ஸ்பைடர் அவனை காப்பாத்திடுறான். இது தெரியாமலே ஹீரோ போயிடுறாரு. ஸோ ஹீரோ பொறுத்த வரைக்கும் வில்லன் இறந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட முடிச்சிருப்பாங்க செகண்ட் பார்ட்டை. இப்போ தேர்ட் பார்ட்டுக்கு வந்துடலாம். தேர்ட் பார்ட்டை ஒரு வில்லன் கிடையாதுங்க, 2 வில்லன். ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்த நாவி இனத்தையும் எதிரியா நினைக்கக்கூடிய சாம்பல் இனத்தவங்க வர்றாங்க. அந்த இனத்தோட தலைவியான வாரங்கள் அப்படின்னு ஒரு கேரக்டரை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகுபலி படத்துல வருவாங்க இல்லையா? ரொம்ப கொடூரமான மனுஷங்களே வேட்டையாடி சாப்பிடுற மக்கள். அவங்கள மாதிரி தான் இவங்களும். ஈவு இரக்கமே இல்லாம அவங்களுடைய அதாவது அந்த நாவி மக்களுடைய எல்லா சக்திகளையுமே தாங்க எடுத்துக்கிட்டு அவங்கள ஒண்ணுமே இல்லாம பண்ணிருவாங்க. இவங்க ஈவா அப்படிங்கிற கடவுள நம்பாதவங்க, அவங்களுக்கு எதிரானவங்க. அப்படி ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம பழைய வில்லனும் வந்துடுறாரு. நம்ம பழைய வில்லனும், நம்ம இந்த புது வில்லியும் சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட குடும்பத்த அட்டாக் பண்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய கடல்வாழ் நாவிகள் இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அடைக்கலம் குடுத்த நெறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அவங்க குடும்பத்த எப்படி காப்பாத்துறாங்க, ஈவா எப்படி நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத சூப்பரா சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. அப்புறம் முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல ஒரு பொண்ணு இருப்பா. அவ கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு. அடிக்கடி அவளுக்கு தண்ணிக்குள்ள போகும்போது நெறைய ஞாபகங்கள் வரும். நெறைய ஃபிட்ஸ் மாதிரியெல்லாம் அவள காமிப்பாங்க. அதெல்லாம் அவ ஏன் பண்றா அப்படிங்கிறது பார்ட் 2ல நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. ஆனா பார்ட் 3ல சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஏன் அவ அப்படி பண்றா? அவ யாரு? அவளுக்கே இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பைடர் இருக்கிறார் இல்லையா? வில்லனோட பையன். அவன் எப்படி நாவியா மாறுறான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த எண்டுல ஈவா அதாவது நாவி மக்களோடைய அந்த கடவுள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஹெல்ப் பண்றாங்க மிருகங்கள் மூலமா, அதாவது கடல்வாழ் மூலமாவும், ஆகாயம் மூலமாவும் எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராவே காமிச்சிருப்பாங்க. நீங்க அப்புறம் முக்கியமான ட்விஸ்ட்டு, கீரி அப்படின்னு ஒரு கேரக்டரான ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா நம்மளோட ஹீரோவோட பொண்ணு அப்படிங்கிறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க நம்ம ஹீரோவோட பொண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிரேஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பொண்ணு தான் இந்த பொண்ணு. செகண்ட் பார்ட்ல இந்த பொண்ணு கொஞ்சம் வியர்டா நடந்துட்டு இருக்கும். சம்மந்தம் இல்லாம எல்லாமே செஞ்சுட்டு இருப்பா. ஏன் இப்படி செய்றா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். இந்த பார்ட்ல அத ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அவ ஏன் அப்படியெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அவ ஈவோவோட குழந்தை அப்படிங்கிறது மாதிரி எல்லாரும் நம்புவாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த கேரக்டர் ரொம்பவே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க இந்த பார்ட்ல. அவ தான்
பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனோட பையனான ஸ்பைடர் அப்படிங்கிறவன நார்மல் மனுஷன்ல இருந்து நாவி மனுஷனா மாத்துறதா காமிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்பைடர் வந்து அட்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள மாதிரியே நாவியா மாறிர்றான். அவங்க நாவி மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன நல்லாவே ஏத்துக்கிறாங்க அவங்க இனத்து மக்களாவே. இந்த பாட்டோட கடைசியிலயும் பார்த்தீங்கன்னா, ஈவா நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோவோட குடும்பத்த காப்பாத்துறதுக்கும். இந்த அவதார் படத்த வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல பஞ்சபூதங்கள் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அடுத்த பார்ட் ஒருவேள ஆகாயத்த பத்தியோ, இல்ல ஏர பத்தியோ கூட இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்த பார்ட்டுக்காக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. செம்ம சூப்பரான படம். அடுத்த ஒரு படத்தோட நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரை நான் உங்கள் ஜாக்லின். பாய்.